ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் வந்து இன்றைக்கி ஒரு நூரி மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து இப்போ புதுசாக திறந்திருக்கிறாங்க. இது எங்கேண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்என்ல தான் திறந்திருக்காங்க. எஸ்என்ல ஒரு முக்கியமான ஒரு ஷாப்பிங் மால் அந்த இடத்துக்குள்ளேயே இவங்க திறந்திருக்கிறாங்க. இதில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறைய வெரைட்டியான சாப்பாட்டு கடைகள் இருக்குது. அதே சமயம் ஆல்டிலிலேருந்து பெரிய கடைகளும் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ இது வந்து புதுசாக திறந்திருக்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. ஸோ இந்த கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னையும் நான் இப்போ ஜூஸ் ஐட்டங்கள் அப்படி எல்லாத்தையும் நான் தொடர்ச்சியாக காட்டுறேன். எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் அவ்வளோ இருக்குது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே சமயம் சூப்பராக இருக்குது. நான் இதில் ஒரு சில சாப்பாடுகளை நான் தேர்ந்தெடுத்து ஜூஸிலேருந்து சில இனிப்பு ஐட்டங்களையும் தேர்ந்தெடுத்து நான் வச்சுருக்கேன். அதை நான் வீடியோ எண்டில் வந்து நான் அந்த ஃபுட் ரிவ்யூ மாதிரி சாப்பிட்டு அதில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்பேன். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக இதை பாருங்கள், அப்போ நீங்கள் கடைசியாக அந்த வீடியோவை பார்க்கலாம். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும் இதுகளில் நீங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு போடக்கூடிய சாப்பாட்டுக்குரிய சோஸுகளில் இருந்து சகல விதமான ஐட்டங்களும் இருக்குது. அதே சமயம் நூடுல்ஸ் பாக்கெட் கூட வெரைட்டியான சாமான்கள்லேருந்து எல்லா நூடுல்ஸும் சகல விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த நூடுல்ஸ் நார்மலாக வந்து நீங்கள் வேறு சைனீஸ் கடைகள்லையோ எங்கேயும் பார்க்குறது குறைவு. ஏனெண்டா இவங்கள் புதுசாக வந்த சகல ப்ராடக்ட்டும் வச்சுருக்குறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்க்குற பொருட்கள் எல்லாம் ஒரு நாட்டிலேருந்து வந்த பொருட்கள் இல்லை. ஏனெண்டா இதில் வந்து சைனா இருக்குது, ஜப்பான் இருக்குது, வியட்நாம் இருக்குது, கொரியா சாப்பாடுகள் இப்படி ஒரு 4 நாடுகள் சேர்ந்து அதுவுக்கும் கூடி நாடுகளில் இருந்து தான் மோஸ்ட்லியான ஃபுட்கள் இருக்குது இங்கே. இந்த சாப்பாட்டு ஐட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே சமயம் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த அளவுக்கு நான் பார்த்துற கடைகளில் இருக்கிறத விட இங்கே நிறைய வெரைட்டியான டிஃப்ரெண்ட்டான புது புது ஐட்டங்களும் இருக்குது. அதே சமயம் நீங்கள் சில ரெகால்கள் வந்து அவங்க ஃப்ரீயாக வச்சுருக்குறாங்க. காரணம் வந்து இப்போ புதுசாக சாமான்கள் அடுக்கி கொண்டிருக்கிறாங்க. அதே சமயம் எல்லா இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ஆட்கள் வேலை செய்கிற ஆட்கள் இருந்து அடுக்கி கொண்டிருக்கிறாங்க. ஸோ நான் அதை வீடியோ பிடிச்ச குறைவு. ஆனால் அதே சமயம் நீங்கள் இதை பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கவே உங்களுக்கு நார்மலாக விளங்கும். அவ்வளவு சாமான் புதுசு புதுசாக எல்லாம் இருக்குது. வேறு கடைகளில் பார்க்காத அளவுக்கு கூட டிஃப்ரெண்ட்டாக கூட இங்கே சாமான்கள் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த செக்ஷனில் பார்க்க போனால் இதில் வந்து நிறைய இனிப்பு ஐட்டங்கள் இருக்குது. இந்த இனிப்பு ஐட்டங்களை பார்த்தாலே விளங்குது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் நான் வந்து நார்மலாக மெட்ட கடைகளில் பார்த்த இனிப்புகளை விட இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. இதில் பார்க்க விளங்கும். இதில் சில சாப்பாடுகளை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து சாப்பிட்டு பார்த்து வீடியோ எண்டில் நான் வந்து போடுவேன். நீங்கள் அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த பாக்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு மஞ்சள் கலர் பாக்கெட்டில் இதில் நிறைய விதமான ஃப்ளேவரோட சேர்ந்து எல்லாம் ஒரு பாக்கெட்டில் போட்டிருக்குறாங்க. ஸோ இதில் விலையை பார்த்தீங்கன்னா ₹1 சொச்சத்துலாம் இருக்குது யூரோவில். ஸோ அது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. பார்க்கவே ரொம்ப அருமையாகவும் இருக்குது. இப்போ இந்த இனிப்பை பாருங்கள், இது சரியான ஒரு நீளமாக இருக்குது. அதே சமயம் இது வந்து வேறு கடைகளில் பெருசாக இந்த மாதிரியான இதுகள் வந்து கொஞ்சம் குறைவு இருக்குது நான் பார்த்த அளவில். ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு பார்க்க. ஸோ அதனால தான் 1, 2 ஐட்டங்களை நான் இப்படி தூக்கி வீடியோவில் காட்டினேன். அதில் கூட 2, 3 கலர் ஃப்ளேவரில் அப்படி ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது. ஸோ இங்கேலாம் வந்து மரக்கறி ஐட்டங்களுக்குள்ள வந்தாலும் இதில் நிறைய சாமான்கள் வந்து அவங்க மலிவாக குறைவாக போட்டிருக்காங்க. அதே சமயம் இது ஃப்ரெஷ்ஷாக கூட இருக்குது. இதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு சீப்பான இதில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். See you, bye bye.
ஸோ நான் முதல்ல எடுக்க போகிறது இது வந்து ஒரு கொட் சோஸில் செஞ்ச ஒரு சிப்ஸ். நான் நிறைய வெரைட்டியான சிப்ஸ் சாப்பிட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கொட் சோஸில் இருக்குது. அதே சமயம் இதை நான் காட்ட போகிறேன். ஸோ திறந்து பார்ப்போம். ஸோ சிப்ஸில் இதுவே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் போல் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து பாதாமில் செஞ்ச என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்குது. அதே சமயம் அதை போட்டு சாக்லேட்டில் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது இதை சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு பிஸ்கட் ஐட்டம் மாதிரி இருக்குது. இதில் சுற்றி சாக்லேட் போட்டு அதுக்குள்ள அந்த பாதாமை போட்டிருக்குறாங்க. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். நான் நார்மலாக இனிப்பு சாப்பிட்றது குறைவு, இங்கே வந்து சாப்பிட்டு கொஞ்சம் பழகிட்டுது. சாக்லேட் எப்போ நல்லா தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து அந்த பாதாம் இருக்கிறதால கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்தது ஒரு கேக் ஒன்று சாப்பிட போகிறோம். இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது ஊரில் நாங்கள் ஒரு ரவுண்ட் கேக் இருக்குது, அது சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இது தனி பாக்கெட்டில் ஒரு அளவான கேக்கில் இருக்குது. ஸோ இதை நாங்கள் உடைச்சி சாப்பிட்டு பார்ப்போம். இதெல்லாம் எப்படித்தான் அவங்க எடுத்து சாப்பிட்றாங்களே தெரியல. இப்படி வச்சுருந்தா எப்படி சாப்பிட்றாங்க. ஓகே, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஓகே, அவ்வளோ இனிப்பும் இல்லை, ஒரு அளவான இனிப்பில் இருக்குது. பட் ஓகே, நல்லா இருக்குது. அடுத்தது வாட்டர்மெலோன். இந்த வெக்கைக்கு நல்ல ஒரு இது. ஆனால் வாட்டர்மெலன் ஜூஸ் இப்படி இருக்குமென்றதே நான் இந்த போத்தில் பார்த்து தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தண்ணி கலரில் இருக்குது, ஃபுல்லாக தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஜூஸாண்டே டவுட்டாக இருக்குது, அவ்வளோத்துக்குள்ளே தண்ணி மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படம் போட்டிருக்காங்க. ஸோ குடிச்சு பார்ப்போம் அப்படி டேஸ்ட் இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இன்னும் ஒன்று தான் வித்தியாசமாக இருக்குது. இந்த வாட்டர்மெலனோட ஃப்ளேவர் வந்து வரையில்லை பெருசாக, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்த கலரும் இல்லை. ஸோ அந்த ஒரு பெப்சி சோடா குடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல்லையும் இருக்குது. அதே சமயம் அந்த ஃப்ளேவர் பெருசாக வரையில இருந்தாலும் நாங்கள் இந்த வாங்கி வந்த சாப்பாட்டில் ஓகே நல்லா இருக்குது. இந்த ஜூஸும் பிடிச்சிருக்கு.